வணக்கம். தமிழ், மலையாளம் இந்த இரு மொழிகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு சிறு வேறுபாட்டை இந்த காணொளியின் ஊடாக நம்ம பார்க்கலாம். இப்ப நாம தமிழில் இவ்வாறு சொல்லுவோம், அவன் ஒரு அரசியல்வாதி. அவன் ஒரு அரசியல்வாதி. இன்றைய கேரளத்தில் இவ்வாறு சொல்லுவார்கள், அவன் ஒரு ராஷ்டிரியக்காரன். அவன் ஒரு ராஷ்டிரியக்காரன். இந்த இரண்டு தொடர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே வேறுபாடு, தமிழில் அரசியல் என்கின்ற சொல்லாடல் இன்றும் பயன்பாட்டில் இருக்கிறது. அவர்களிடம் அரசியல் என்கின்ற சொல்லாடல் பயன்பாட்டில் இல்லை. மாறாக வடமொழி சொல்லான ராஷ்டிரியம் என்கின்ற சொல்லாடலை பயன்படுத்துகின்றார்கள். இதுதான் வேறுபாடு. பிரிப்பது வடமொழி. இப்போ வட இந்தியாவில் ஒரு கட்சியினுடைய பெயர் ராஷ்டிரிய ஜனதா தள், நீங்க கேள்வியுற்றிருக்கலாம். அதே போன்று ஒரு அமைப்பினுடைய பெயர் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக், ராஷ்டிரா என்று கூறுவார்கள், மகாராஷ்டிரா. இந்த வடமொழி சொல்லை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். இப்ப ரெண்டாவது பாருங்க, அவன் ஒரு அரசன். அவன் ஒரு அரசன் என்று தமிழில் நாம் கூறுகின்றோம். இன்றைய கேரளத்தில் இவ்வாறு கூறுவார்கள், அவன் ஒரு ராஜா. அவன் ஒரு ராஜா. வேறுபாடு வடமொழி. இப்ப பாருங்க, அடுத்தது அவன் ஒரு அமைச்சர். இது தமிழ். இன்றைய கேரளத்தில் இப்படி சொல்லுவாங்க, அவன் ஒரு மந்திரி. அவன் ஒரு மந்திரி. வேறுபாடு உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க, அவன் வீட்டிற்கு போனான் என்று நாம் தமிழில் சொல்லுகின்றோம். அவன் வீட்டிற்கு போனான். இப்போ இன்றைய கேரளத்தில் இப்படி சொல்லுவாங்க, அவன் வீட்டிலேக்கு போய். இந்த தொடர் போய் என்பது ஒரு முற்று பெறாத வினையாக இருக்கும். இப்ப நாம எப்படி சொல்லுவோம், போய் அப்படின்னா முற்று பெறாத வினை. போய் இருக்கிறான், போய் இருந்தான், போய் இருப்பான் அப்படின்னா இதெல்லாம் முற்று பெற்ற வினை. இப்போ வந்தான் அப்படின்னா அது முற்று பெற்ற வினை. வந்து அப்படின்னா முற்று பெறாத வினை. வந்து இருக்கிறான், வந்து இருப்பான், இதெல்லாம் முற்று பெற்ற வினை. அங்க அப்படி இருக்காது. போய், மண்ணு என்று ஒரு முற்று பெறாத வினையாகத்தான் இருக்கும். தமிழில் நாம் இவ்வாறு சொல்லுவோம், அவன் அதை கற்றுக்கொண்டான். இது தமிழ். இப்போ கேரளத்துல இப்பாடு சொல்லுவாங்க, அவன் அதை படிச்சு. அந்த முற்று பெறாத வினையாகத்தான் இருக்கும். அதே போன்று அங்கு இந்த கல்வி என்கின்ற சொல்லாடல் அவர்களிடம் புழக்கத்தில் இல்லை. வடமொழி சொல்லான வித்யாபியாசம் என்கின்ற சொல்லாடலை பயன்படுத்துகின்றார்கள். அதே போன்றுதான் கற்றல் என்கின்ற சொல்லாடல் அவர்களிடம் கிடையாது. நாம தான் சொல்றோம் கற்றல், கற்பித்தல், கற்றோர், கற்பிக்கப்படுவோர். இந்த சொல்லாடல்கள்லாம் நம்மிடம் இன்னும் பயன்பாட்டில் இருக்கிறது. ஆனால் அந்த சொல்லாடல்களுக்கு பதிலாக அவர்கள் வடமொழி சொற்களை பயன்படுத்துகின்றார்கள். வித்யாபியாசம். இப்ப கற்றோர் என்பதை கூட அவர்கள் வித்யை அறிஞவர் என்று பயன்படுத்துகின்றார்கள். நான் ஒலிக்கும் போது ஏதாவது பிழையாக வந்திருக்கலாம். எனக்கு இந்த அறிஞர் என்பது ஊர்ல சொல்லுவாங்க, காயெல்லாம் இருந்தா காய்கறியை அறிஞ்சு கொடுப்பா அப்படின்னா காய்கறியை நறுக்கி கொடு, வெட்டி கொடுன்னு பொருள். அறிவு அப்படின்னு நாம சொல்றோம். மலையாளத்திலயும் அப்படிதான் அறிவு. அறிவுடையோர் என்கிறோம். அறிவை உடையவர், அறிவு உள்ளவன், அறிவுள்ளவன் என்று கூறுகின்றோம். ஆனால் அவர்கள் அறிவுடையோர் என்று சொல்ல மாட்டாங்க, அறிவுள்ளவன் என்றுதான் சொல்லுவார்கள். இந்த அறிதல் என்கின்ற சொல்ல இருந்துதான் இந்த அறிவு பிறக்கிறது. அறிய அறிய அறியாமை இருள் நீங்கும். ஒரு திருக்குறள் கூட எனக்கு நினைவுக்கு வருகிறது, அறிதோறும் அறியாமை கண்டற்றார் அப்படின்னு வரும் ஒரு திருக்குறள். ஒன்றை அறிய அறிய தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள நம்மிடம் இருக்கக்கூடிய அறியாமை நம்மை விட்டு நீங்குகின்றது. அதுல இருந்துதான் அறிதல் மூலமாகத்தான் அறிவு பிறக்கிறது. அதைத்தான் அறிவு என்கிறோம். புண்ணுடையோர் என்பர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர். இது ஒரு எளிமையான திருக்குறள். இந்த மலையாளத்துல எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க அப்படின்னா, கண்ணுள்ளோர் வித்யை அறிஞவர், முகத்திரண்டு புண்ணுள்ளோர் வித்யை இல்லாதவர். வித்யா என்கின்ற இந்த வடமொழி சொல்லை அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள். குறளை வடமொழி கலவாது மலையாளத்தில் பயன்படுத்தி இருந்தால் இப்படி இருக்கும், கண்ணுள்ளோர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுள்ளோர் கல்லாதவர். இதுதான் வேறுபாடு. இந்த இரு மொழிகளுக்கும் இடையே மிகுந்த வேறுபாடுகள்லாம் இருக்காது. இப்போ நீங்க தமிழில் ஒருமையில பூ என்று சொல்லுவோம், பன்மையில் பூக்கள் என்று சொல்லுவோம். அதே தான் மலையாளத்துல பூ என்றால் சிங்குலர், பூக்கள் என்றால் புளூரல். இந்த காணொலி உங்களுக்கு விருப்பமான காணொலி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க.
முதல் முறையா என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.